Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா தயிரை ஃபேஸா வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவிங்கா, ஹெல்த்தியா, ரொம்ப சுத்தமா, நல்லா பிரைட்டா வச்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற இந்த தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல நீர்ச்சத்தை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் உள்ள எல்லா சரும பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணிடும். இந்த ஃபேஷியலை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். இந்த ஃபேஷியலை இன்றைக்கி நம்ம 3 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். அது என்னென்ன எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சிங் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரை எடுத்து உங்களோட ஃபேஸில் உங்களோட முன் கழுத்துகளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு வெறும் தயிரால் நம்மளோட ஸ்கின்ல மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல உள்ள தூசு, டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஸ்கின் ரொம்ப சுத்தமாயிரும். மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட ஃபேஸை நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு எம்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களோட ஸ்கின்ல டைரெக்டாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டீப் க்ளீனிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, சன் டேனால் ரொம்ப கருத்து போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் நம்மளோட ஸ்கின்னை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்கான லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே காய விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக, நல்லா க்ளோவிங்காக, நல்லா சுத்தமாக இருக்கும். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபேஸ் பேக். நம்ம வீட்டிலே பண்ணலாம். பார்லருக்கு போய் பண்ண மாதிரி நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அதுலேயும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் நல்லா ஈரப்பதமாக இருக்கும். உங்களோட ஸ்கின்ல உள்ள ஓப்பன் ஃபோர்ஸஸ்லாம் நல்லா டைட் ஆயிரும். எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே வந்து தயிர் வந்து செட் ஆகக்கூடியது தான். ஸோ எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.